அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறுகதையை பார்க்கலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக எடுத்த கதை வைரமுத்து சிறுகதையில இருந்து இப்படியும் ஒருவன் இருந்தான் இறந்தான். ரூ மேல கோடு போட்டு அடிச்சிருக்கிறாங்க. ஒரு அருமையான கதை. சுடுகாட்டில் இறந்து கிடக்கிறான் அரிசிமணி. அவன் பேர் அரிசிமணி. அவன் உருவத்தை சொல்லும்போது சடைமுடி, ஒரு கிழிந்து போன கோட்டு, அது உடம்போட ஒட்டி இருக்கு, அந்த மாதிரி ஒரு கோட்டு, அழுக்கெரிய மனிதனா, பாதி நரைச்சு நரைக்காம ஒரு மனிதன் இறந்து கிடக்கிறான். பேர் அரிசிமணி. யார் இந்த அரிசிமணி? ஏன் செத்தான்? எப்படி செத்தான் தெரியாது. ஆனால் செத்தான். பிறப்பதற்கு ஒரே வழி, சாவதற்கு 1000 வழி. அந்த 1000 வழியில் எந்த வழியோ அந்த வழியில் அவன் செத்து போயிட்டான். அனாதை பயலாக தெரிஞ்சான். அனாதையாகவே இருந்து இறந்தும் போயிட்டான். சுடுகாட்டிலேயே இருந்தான், சுடுகாட்டிலேயே செத்து போயிட்டான் அப்படின்னு இந்த அறிமுகத்தோட கதை தொடங்குது. அப்போ சொல்கிறாங்க, நம்ம ஊரில் பாட்டு செத்து போச்சுப்பா அப்படிங்கிறாங்க. அதாவது தொடர்ந்து அவன் பாடிக்கிட்டு இருக்கிறவன். பாட்டு ஒருத்தன் பாடுறான்றப்ப எந்த மனநிலையில் பாடுவான்? ஒன்று ரொம்ப சோகமாக இருந்தா, இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. இவன் இந்த மனநிலையிலே இருக்கிற ஒரு மனுஷன் தான் அரிசிமணி. செத்து போயிட்டான். கொடுத்து வச்சவன்ப்பா. சுடுகாட்டிலேயே இருந்தேன், சுடுகாட்டிலேயே செத்தும் போயிட்டான். 4 பேர் தூக்கி கொண்டாந்து போடணுன்ற அவசியம் கூட இல்லாமல் அங்கேயே இருந்து செத்து போயிட்டான். யாருக்கும் தொல்லை கொடுக்கல பாருங்க அப்படிங்கிறாங்க. இப்படி வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் ஆளுக்கு ஒரு விஷயமா சொல்லிக்கிட்டே இருக்குது. இப்போ யார் இந்த சுடுகாட்டு அரிசிமணியை எல்லாம் பார்த்து அடக்கம் பண்ணான்னா, அந்த சுடுகாட்டில் இருக்க வெட்டியானும் அவன் மனைவியில் அவன் சேர்த்துக்கிட்ட ஒரு பெண் அப்படின்னு சொல்கிறாங்க, வெடக்கோழி. அந்த பெண் வேற எங்கேயோ இருந்து வந்து இந்த வெட்டியானோட சேர்ந்து வாழ்றா. அந்த பொண்ணு பேர் வெடக்கோழி. அப்போ இறுதி கடனை யார் செய்கிறதுன்றப்ப அந்த வெட்டியான் சொல்கிறான், என் கூடயே வாழ்ந்துட்டான், என் கூட பிறந்ததாக இருந்துட்டான், அதனால நானே செஞ்சிடறேன், பெரியவங்கள்லாம் நீங்கள் ஒத்துக்கிறணும்னு ஊர்க்காரங்கிட்ட சொல்லிட்டு அவரே செய்கிறார். அன்னைக்கு 2 விஷயம் நடக்குது. என்னன்னா, முதல் முறையாக வெட்டியான் அழுகிறான். யார் அளவுக்குமே அழுகாத வெட்டியான் அழுகிறான் அப்படின்னதுமே அதை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு தினமும் மரணத்தை பார்க்குற அந்த மனிதன் இறுகி போய் தான் இருப்பான். அவன் வீட்டில் விழுந்த ஒரு இளவு மாதிரி அந்த மனுஷன் அழுதுகிட்டு இருக்கிறான். அப்புறமா குழி தோண்டி புதைச்சிட்டாங்க, நல்லடக்கம் பண்ணியாச்சு. யார் இந்த அரிசிமணி? எங்கிருந்து வந்தான்? எங்கிருந்தோ வந்தான். இந்த சில்வார்பட்டிங்கிறது அவனுக்கு சொந்த ஊர் கிடையாது. யாருக்கு தான் சொந்த ஊர் இருக்கு? 100 ஆண்டுகளுக்கு மேலே ஒரே இடத்துல நின்று வேர் பிடிச்சவன் யாரும் கிடையாது. படிப்பு, தொழில், உத்தியோகம், கல்யாணம், கடன், பகை, நோய், யுத்தம், பஞ்சம், அரசியல், ஆன்மீகம், இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு மனுஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் இருக்கிறான். பிடிக்காத இடத்துல தான் பெரும்பாலும் போயிருக்கிறான். ஆனால் ரொம்ப காலம் கழித்து அந்த பிடிக்காமல் இருந்த இடமே பிடிச்ச இடமா மாறி போகுது. அதனால் யாருக்கும் எந்த ஊரும் சொந்த ஊரும் இல்லை, நிரந்தரமும் இல்லை, தங்க போகிறதும் இல்லை. ஆனால் இந்த அரிசிமணியை அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரியும்னா, அந்த ஊர் ஆண்களுக்கு கேலி, பெண்களுக்கு கேலி பண்ணக்கூடிய ஆள், அந்த ஊரில் பாட்டு பாடி சின்ன பிள்ளைங்களை சிரிச்சுக்கிட்டே சின்ன பிள்ளையை சுற்றி வரக்கூடிய ஆள், இப்படி எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு பொழுதுபோக்குற ஒரு ஆளாக தான் இந்த அரிசிமணி இருந்திருக்கிறான். முக்கியமாக இந்த பேர் அரிசிமணின்னு சொல்கிறப்ப இந்த அரிசிமணினா என்ன அப்படின்றத சொல்லணும். பேர் காரணம். ஏன்னா இந்த பேர் காரண பேர் தான் இது. பிரியாணியோ தலவாழை விருந்து வச்சு சோறுன்னு வடித்து போட்டால் கூட அரிசிமணியை போட்டு சாப்பிடவே மாட்டான், தொட மாட்டான். அவனுக்கு தேவை அரிசி. அவன் அரிசி அள்ளி அந்த கிழிஞ்ச கோட்டில் கிளியாத பாக்கெட்டுக்குள்ளே அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றி நிரப்பிக்கிடுவான். அந்த அரிசி ஊற வச்சு தின்னுக்கிட்டே இருப்பான். அன்றாடம் அவனுக்கு உணவுன்றது இந்த அரிசி திங்கிறது மட்டும்தான். அதனாலே அவனுக்கு அரிசிமணி அப்படின்ற பேர் வந்து போச்சு. அவன் செத்ததுலேருந்து ஊரின் சிரிப்பே செத்து விட்டது. மந்தையின் கலகலப்பு தீர்ந்து விட்டது. ஐயோ பாவம், ஏன் செத்தான், எப்படி செத்தான்? பிறக்கிறதுக்கு ஒரே வழி, சாகிறதுக்கு 1000 வழி, அந்த வழியில் செத்துருப்பான் அப்படிங்கிறாரு. இப்போ அந்த மரணத்தை பற்றி ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிராமம் கதைகளை எப்படி உருவாக்குகிறது? பகலெல்லாம் ஊருக்குள்ளே அலைஞ்சு திரிஞ்சிட்டு ராத்திரி சுடுகாட்டில் தானேப்பா போய் கிடக்குறான். அந்த அவன் வெட்டியான் குடிசைக்கிட்ட தானே போய் படுத்து கிடக்குறான். பேய் அடித்து செத்துருப்பான்ப்பா அப்படிங்கிறாங்க. இது ஒரு சாரார் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சாரார் அரிசியாக தின்னாப்பா, அவன் அரிசி சுகருக்கு கெட்ட வயலாச்சே, அதான் சுகர் தூக்கி மாரடைப்பு செத்து போயிட்டான்ப்பான்னு ஒரு விஞ்ஞான ரீதியாக மரணத்துக்கு இன்னொரு கூட்டம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு.
அவன் பாடின பாட்டு காதுக்குள்ளேயே இருக்கப்பா அப்படிங்கிறாரு முடி திருத்துற பரமசிவன். என்ன பாட்டு, நான் வேணா பாடவா, நீ கத்திரி போடுறதோட வெயி, கத்தியில் கத்தி வைக்காத உன் பாட்டு மூலமா அப்படின்ற சொல்ல விஷயத்த அவன் என்ன பாடினேன் அப்படின்னதும் அவர் சொல்றாரு, கர்ப்பக்கிரக கூட்டுக்குள்ள கவலையே இல்லையே எனக்கு, இந்த அற்பக்கிரகம் வந்து பிறந்தா 1000 கவலை இருக்கு அப்படின்னு. அற்புதம்யா, அவனையா பைத்தியக்காரன்றீங்க, அவன் ஞானியா. கர்ப்பக்கிரக கூட்டுக்குள்ள கவலை இல்லையே எனக்கு, இந்த அற்பக்கிரகம் வந்து பிறந்தா 1000 கவலை எனக்கு. பாவம், அவன் செத்து போயிட்டான். ஏன் செத்தான், எப்படி செத்தான்? பிறக்கிறதுக்கு ஒரு வழி, சாகிறதுக்கு 1000 வழி. இப்போ செல்வராஜ் டீ கடையில் இன்னொரு பேச்சு பேசுது, இன்னொரு டீ கடை பஞ்சாயத்து அங்கே நடக்கும்போது, அவன் எப்படியா செத்தான், யாரும் அடிச்சு கொன்று விட்டதா தகவல் வந்திருக்குப்பா. யாரு கொண்டிருப்பா, அவன் தான் வெட்டியாந்தேன். எதுக்கு அவனை கொன்னேன், அவன் சேர்த்து வச்சிருக்கான்ல வெடக்கோழி, அவ கூட இவன் ஒரு தொடுப்பான்ப்பா, அது தெரிஞ்சதும் கொன்று விட்டான்ப்பா அப்படிங்கிறாங்க. ஐயோ, ஏப்பா என்னப்பா சொல்ற, வெளியே சொல்லாத, நீயோ நானோ செத்தாலும் அவன் தான் குழி வெட்டணும், இது அப்படி நமக்குள்ளே இருக்கட்டும், யார்ட்டையும் சொல்லிடாதன்னு சொல்ற விஷயம்தான் ஊர் பூரா உடனடியாக பரவக்கூடிய விஷயம். அதுக்காகவே இந்த மாதிரி சொல்லப்படுவதும் உண்டு. இதெல்லாம் நடக்கும்போது இந்த கடையை பூட்டிட்டு ஒரு 10 நாள் வெளியூர் போயிருந்தார். அந்த ஊரில் காதர்ன்ற ஒருத்தர், அவர் வந்து தான் இவனுக்கு நாள்தோறும் அரிசி கொடுக்குறவர் திங்கிறதுக்கு. அவர் அரிசி கொடுக்குற அந்த கடைக்காரரு ஊரை விட்டு ஏதோ வெளியூர் போயிட்டு 10 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வர்றாரு. வந்த பிறகு இவருக்கு தெரியுது இவன் செத்து போயிட்டான், அவனை புதைச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவருக்கு தாங்க முடியல. ஒரு தட்டில் பொண்ணும் ஒரு தட்டில் நெல்லும் வச்சு ஒரே விலையில் விற்கிற அளவுக்கு பஞ்சகாலம் இருந்தால் கூட அவர் இவனுக்கு அரிசி தர்றதை நிறுத்தாத அளவுக்கு இவன் மேலே அவருக்கு ஒரு பிரியம். அரிசி கொடுப்பாரு இந்த அரிசி மணிக்கு. அவர் இப்படி செத்து போயிட்டான்னு தெரிஞ்சதுமே இந்த வதந்தியும் ஊருக்குள்ள பரவிருச்சு. இந்த வெட்டியான், என் பேர் கொடுவாயன் தான் கொண்டுட்டேன் அப்படின்னதும், கொடுவாயன் மறுநாள் ஏதோ கடைக்கு வர்றப்ப கூப்பிட்றாரு, நீ வாழ்க்கையில் பொய் சொல்லியிருக்கியா கொடுவாயா அப்படிங்கிறாரு. நான் சொல்லியிருக்கேன் சாமி. என்ன விஷயம் சாமி? இப்போ கேட்க போகிற கேள்விக்கு உண்மையை சொல்லணும். பொய் சொன்ன அரிசி மணியை புதைச்ச இடத்துல உன்னையும் புதைச்சிடுவேன்றாரு காதர். எனக்கு தெரியாது காதர் பாய், காத்து கருப்பு அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதுதான் நானும் நம்புறேன் அப்படின்னதும் அவர் கோவப்பட்டு திட்டுறாரு. டேய், நீ தாண்டா அரிசி மணி அடிச்சு கொண்டுட்டேன்னு எல்லாரும் சொல்றாங்க, அவன் உன் வப்பாட்டியோட தொடர்பாயிட்டான்னு நீ அடிச்சு கொண்டுட்டியாம்னதும் அவன் அந்த வெட்டியான் அந்த கடையில் வாங்கின மளிகை சாமான்லாம் அப்படி போட்டு நேராக சாராய கடைக்கு போயிடுறான். நல்லா குடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வர்றப்போ அவனுடைய மனைவி வந்து சமைச்சு ரெடியாக வச்சிருக்கிறா, வரவான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு. அந்த அந்த பொண்ணு வெடக்கோழி, அந்த பொண்ணு பேர் வச்சிருக்கா. வந்ததுமே பாம்பு கையை சுற்றுனா மாதிரி அவளுடைய முடியை கையில் சுற்றி இறுக்கி பிடிச்சி குரலை நெரிச்சுக்கிட்டு கேட்குறான், ஏண்டி நீயாடி அவனை கொன்ன, நீ தான் கொன்னுவிட்டேன்னு ஊருக்குள்ளே பேசுகிறாங்க, உன்னால் நான் கொன்னுட்டேன்னு பேசுகிறாங்க, அப்போ நீயா கொன்ன அப்படின்னு கேட்குறப்ப அவள் விடியா கையை, நான் கொல்லுவனாயா, அவன் கூட பிறந்த பிறப்பு மாதிரியா, அப்புறம் எப்படி செத்தான், உண்மையை சொல்லிடுன்றப்ப உண்மையை சொல்கிறான். அவள் சொல்கிறான், அவன் எப்படி செத்தான்னு தெரியுமாயா, நீயும் கொல்ல நானும் கொல்ல, அவன் பொணம் அடித்து செத்தவன்யா. என்னடி சொல்கிற அப்படின்னப்ப, நீ அன்னைக்கு ஒரு பொணத்தை போட்டுட்டு எரிய ஆரம்பித்தது, நீ கிளம்பி வெளியூருக்கு போயிட்ட வேலைக்கு, அப்போ இவன் வந்து பசியிலே திரிஞ்சான். இவன் தான் அரிசி மட்டும் திங்கிற பயலாச்சு, அரிசி இல்லைன்றதும் இவன் சோறு திங்காமலே கிடந்தான். அன்னைக்கு உலை வச்சுக்கிட்டு இருந்தேன், வேகமாக வந்து உலப்பானைக்குள்ளே கையை விட்டேன், சூடு தாங்க முடியாமல் கத்திக்கிட்டு ஓடியாந்தான். நான் தான் திட்டுனேன், அடே முட்டா பையில, ஏன்டா இப்படி இதுக்குள்ளே விடுற கையை, நான் சோறாக்கி போடுறேன்டான்னு கேட்காம அவனுக்கு அரிசி தான் வேணும்ட்டு அப்படியே வெளியே போனேன். அங்கே புனம் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுல, அது வாய்க்குள்ளே கையை விட்டான்யா, வாய்க்கரிசியை எடுத்து திங்கும்னு. ஆனால் எரிஞ்ச புனம் அப்படியே கடிச்சிருச்சு இவன் கையை. அதில் பயந்துக்கிட்டு இவன் கையை உருவுறான், புனம் அவன் கையை இழுக்குது, கையை கடிச்சு இழுத்துருச்சியா விரலை. அதனால அப்படியே வந்து வெளியே வந்து விழுந்தவன் தான். அதில் பயந்து போய் விழுந்து அதோடு நின்று செத்தவன் தான் அவன். அதனால தான் அந்த விரல் தெரியக்கூடாதுன்னு அவன் கையை எடுத்து கோட்டுக்குள்ளே மறைச்சி வச்சேன். அவனை நீ அடிச்சும் சாகலை, நான் அடிச்சும் சாகலை, பேய் அடிச்சும் சாகலை, பொணம் கடிச்சு செத்து போயிட்டான் அவன். இதை வெளியே சொன்னால் எப்படியா, அதனால தான் நான் மறைச்சி வச்சிட்டேன் அப்படின்றான். அப்போ போதை தெளியாமல் பாதி போதையில் விம்மி அழுகிறான். தொங்கி கிடந்த தலையை அவள் தோளில் சாச்சு விம்முனா. கடைசியில் ஊர் வதந்தியை நம்பிட்டேன்டி, என்னை மன்னிச்சிருடி, அவன் போனோம் நம்ம புதைச்ச இடத்த காட்டுறீங்கிறான் போதையில். அவள் போய் காட்டுறான், இந்த இருக்கு அப்படின்னு தான் அந்த குழியை மூடின இடத்துல விழுந்து அழுதுகிட்டு இருக்கிறான் அந்த கொடுவாயன் என்ற வெட்டியான். எப்படியும் ஒருத்தன் இறந்தான் அப்படின்னு இந்த கதை வைரமுத்து எழுதிய சிறுகதை.
ஒரு வித்தியாசமான கதை, வித்தியாசமான பார்வை. யாருமே இப்படி ஒரு சிந்தனையே வராத கோணத்தில் இந்த கதையை நகர்த்தி கொண்டு போய் முடிச்சிருக்கிறாரு. விதவிதமான வாழ்க்கை இந்த மனிதர்களுக்கு பிறக்கிறதுக்கு ஒரே வழி, சாகுறதுக்கு 1000 வழி. அதில் ஏதோ ஒரு வழியில் இவன் செத்துட்டான்றப்ப, இந்த வழியை தெரிகிறப்ப நமக்கு பெரும் வலியாக இருக்குது. இன்று உங்களோட இந்த கதையை பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.